இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம்? தமிழ் டாக்கி சாங் சேனல் தான் பார்க்க போகிறோம். லிக்கோட ரிவ்யூ போட்டிருக்கோம், அதான் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற எல்ஐகே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதை எதிர்காலத்தில், அதாவது 2040 நடக்கிற மாதிரியான ஒரு கதையை கற்பனையாக பண்ணியிருக்காங்க. இந்த 2040 இப்போ இருக்கிற விஞ்ஞானம் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சு விதவிதமான கேஜெட்ஸு, விதவிதமான ஆப்பெல்லாம் வந்திருக்குது. இந்த காலகட்டத்திலையும் கூட ஹீரோவுடைய அப்பா அவருடைய பையனை எந்த ஒரு கேஜெட்ஸையும் பயன்படுத்தாமல், ஒரு செல்ஃபோன் கூட பயன்படுத்தாமல் வளர்த்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயினுடைய அம்மா நேரம் பார்த்தாலும் ரீல்ஸ் போடுறது, அதை வச்சு பொழப்பு நடத்துறது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஹீரோயினுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. இதுக்கிடையில் அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் லவ் பண்ணுன்னா கூட அதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலமாக தான் லவ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு பெரிய தொழிலாக செஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலதிபர் அதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஹீரோயினை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயின் அவர் லவ் பண்ணணுன்னா அவர் ஒரு ஃபோன் வாங்கி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த பொண்ணையே அவர் லவ் பண்ண முடியும். இப்போது ஹீரோவும் ஒரு ஃபோனை வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதையாக பார்த்தா இது ஒரு வித்தியாசமான கதை தான். ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட கதையை இவங்களே நம்பவும் இல்லை, அதை எடுத்த கதைக்கான முடிவை தேடி இவங்க போகவும் இல்லை. ஏன்னா இந்த கதைப்படி ஹீரோவுடைய அப்பா ஆர்கானிக்காக பையனை வளர்க்குறாரு, அப்டேட்டில் வளர்க்குறேன் அப்படிங்கிற ஒரு அம்மா. இது ரெண்டில் எது சரி அப்படின்னு தான் இந்த கதையை கொண்டு போயிருக்கணும். ஆனால் இந்த கதையை ஒரு ஹீரோ வில்லன் கதை மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதையாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்களா அப்படின்னா, திரைக்கதையிலெல்லாம் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை, எந்த ஒரு டர்ன் ட்விஸ்ட் எதுவுமே இல்லை. இப்படி ஆரம்பிக்கிற கதை இங்கே தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஹீரோ முறையாக போயிட்டு வில்லனை சந்திக்கும்போது இந்த இடத்துல ஹீரோ சவால் விட்டு வருவார் பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா இடைவேளையில் 2 பேருக்கும் எப்படியும் பிரேக்கப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக அவங்க சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் இப்படி தானே இருக்க முடியும், இந்த கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கதையாக போச்சு. அதுக்குள்ளே எந்த ஒரு சுவாரஸ்யம் பண்ணாமல் போயிட்டாங்க. அதில் நிறைய காமெடின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. எந்த காமெடியுமே ஒர்க் ஆகவே இல்லை. எந்த ஒரு எமோஷனும் கனெக்டே ஆகலை. படத்தில் யார் மேலேயுமே நமக்கு ஒரு பிடிப்பு வரல. கதை நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. படத்தில் ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர், அதாவது மறுவாழ்வு மையம் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அதில் எல்லோரும் வாலண்டியராக போய் சேர்றாங்களா, அல்லது ஏதாவது பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து அங்கே சேர்றாங்களா, அங்கே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. எல்லாமே வெறும் மேம்போக்காகவே சொல்லியிருக்காங்க. அதே போல் கதை ஒரு 2040 நடக்கிற கதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க எடுத்து மெனக்கெட்டுக்கிட்டது என்னென்னா, 2040 இந்த கட்டடம்லாம் இப்படி இருக்கும், இந்த ட்ரெயின் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் பேக்ரவுண்டில் சிஜியில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் இவங்க மெனக்கெட்டுருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாமே ஆஸ் யூசுவலாக தான் இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களையும் மேம்போக்காகவே சொன்னதுனால படத்தை ஒன்றி பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா படம் முடியுன்ற மாதிரி ஆயிடுது. இவ்வளோ காட்டு முக்கியம் இந்த படம் இருந்தாலும் ஓரளவுக்கு உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரவிவர்மனுடைய கேமரா ஒர்க்கு சொல்லலாம். அப்புறம் கூடவே வரக்கூடிய இந்த சிஜி ஷாட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உறுத்தல் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இப்படி தான் காட்டு மொக்கையாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியுமே கிடையாது. ஏன்னா இந்த படம் போன படம் டியூடுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய படம். ஆனால் இந்த படத்தை எடுத்துகிட்டு இவங்க போட்டு பார்த்துருப்பாங்க இல்லையா, என்ன லட்சத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த படத்தை பெருசாக சேதாரம் இல்லாமல் கொண்டு போனோம்னா, அப்படியே பொத்தி கொண்டு போயிட்டு நல்லா சேஃபான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணோம்னா சேதாரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏப்ரல் மாதம் ஸ்கூல் லீவெல்லாம் விட்டதுக்கப்புறம் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இந்த டேட்டில் ஒரிஜினல் விஜய் படமும் கிடையாது, ஒரு டூப்ளிகேட் விஜய் படம் தான் வருது, TN26ன்ட்டு. அதை குத்தா குத்தி ஓரம் தள்ளிட்டு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணால் ஒரிஜினல் விஜய் படத்தையே கொண்டு வந்து இறங்கிட்டாங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல். ஜனநாயகம் படம் லீக் ஆனது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும், இப்போ விக்னேஷ் சிவனுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? ஏண்டா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் போடா போடின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணேன், அன்னைக்கு துப்பாக்கின்னு ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டு அந்த படத்தை காலி பண்ணீங்க. இன்றைக்கி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கும் கொண்டு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களாடா, என் கூட சரசம் பண்ணுறதுக்குன்னு உங்கள் அப்பா அதை உங்களை பெற்று விட்டுருக்காங்கடா அப்படின்லாம் இருக்கும்.
மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை 2040 நடக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி மலையாளத்தில் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு ஒரு படம் இருக்கும். அது வந்து கரண்ட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். அதில் வந்து ஒரு வயசான பெரியவருக்கும் ஒரு ரோபோவுக்கும் உண்டான உறவை தான் காட்டியிருக்காங்க. இங்கே எடுத்தாங்க அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு ஹியூமன் எமோஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்கவே வெறும் டெக்னாலஜி பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர ஹியூமன் எமோஷன் ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். அதுவாக அது நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கதைப்படியே ஹீரோவுடைய அப்பா பையனை வந்து ஆர்கானிக்காக வளர்த்துருப்பார். ஹீரோயினுடைய அம்மா வந்து அவங்கள அப்டேட்டில் வளர்க்குறேன்னு வளர்த்துருப்பாங்க. இது ரெண்டில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருந்தால் தான் இந்த கதைக்கான கிளைமேக்ஸாக அது இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஹீரோ வில்லன் 2 பேரில் யார் பெரிய ஆள் அப்படின்னு சண்டை போட்டு ஜெயிக்கிற படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனாலேயே இந்த படம் நமக்கு கனெக்ஷன் இல்லாமல் ஓடி முடிஞ்சால் போதும்டா சாமின்ற படமாக முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இது கரெக்டாக இவர் படம் மட்டும்தான் இப்படி ஏதாவது இருக்கு. ஆனால் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு இது என்ன கதைன்னா, அதாவது ஃபோன் இல்லாமல் அதாவது ஃபோன்லேயே இருக்க தேவையில்ல, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வைங்க மாதிரி சொல்லி படம் எடுத்திருக்காங்க தான் சொன்னாங்க. அந்த 90ஸ்லாம் நம்ம எப்படி ஃபோன் இல்லாம இருந்தோம், அந்த காலகட்டத்துக்கு போற மாதிரி ஃபியூச்சர்ல அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோன் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு அதை தான் அவங்க சொல்லணும்னு நினச்சிருக்காங்க தெரிஞ்சு. அதை இப்படி ஏதோ சொல்லணும்னு சொல்லி ஏதோ குழப்பிடுறாங்க. இவங்களே அடிக்ட் பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே வெளில வர சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். அது மாதிரி சொன்ன மாதிரி அந்த இந்த ஒரிஜினல் விஜய் படம் ஆமா உண்மையிலே அது கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டம். ஆனா நான் வந்து இல்ல இதேதான் தலைவாக்குமே பண்ணாங்க. தலைவாக்குமே படம் வந்து கேரளா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. மத்த இங்க தமிழ்நாடுல ரிலீஸ் ஆகல. அது கேரளா ரிலீஸ் ஆக போய் அங்க இருந்து பிரிண்ட் எல்லாம் இங்க விட்டு லீக் பண்ணி விட்டாங்க. அப்படியும் அந்த படத்துக்கு போய் பார்த்தவங்க இருக்காங்க. நானே போய் பார்த்தேன். தலைவா வந்து இதுல பார்க்காம போய் தியேட்டர்ல போய், நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், ஏன்னா கேரளா எனக்கு பக்கம்தான், போய் பார்க்கணும் பார்த்துருக்கலாம். பார்க்காம நான் இங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு 1 மாசமா 20 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் அங்க ரிலீஸ் ஆகி இங்க வர்றதுக்கு. திரும்பி 20 நாளுக்கு மேல ஆச்சு. பிரச்சனை எல்லாம் இங்க பார்த்தா இது ஜனங்க இன்னும் வரல அப்படியே பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த சென்சார்ல இருந்து அசால்ட்டா தூக்கி விட்டுட்டாங்க. நானும் யூடியூப்ல நிறைய கிளிப்ஸ்லாம் வந்தது, ஆனா நான் எதையுமே ஓபன் பண்ணல. போய் படம் வந்து இப்போ நிறைய படம் வந்து ஒரு 20 நாள் 30 நாளுக்கு அப்புறம் வர்றது ஓகே. படம் அதாவது தியேட்டருக்கே வராத படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதே மாதிரிதான் ஏதோ ஒரு படமும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பேர் என்ன, சரத்குமாரோட ஜக்கு பாயா, அதுவும் இதே மாதிரிதான் ஏதோ இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அரசியல் சம்பந்தமா ஏதோ பண்ண போய் தான் ஏதோ பிரச்சனை பண்றதுக்காகவே பண்ணாங்க நினைக்கிறேன். ஆமா ஆமா. பாட்டுலாம் நல்லாதான் இருந்துச்சு. படம் நாங்க பார்க்கல. இது ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது சில சீன்லாம் நான் நிறைய பேர் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே பார்த்தேன். இந்த இன்டர்வியூலே என்னன்னா ஹார்ட் விசஸ் ஆப் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் ஒரு இன்டர்வல் 1-2 எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி படத்தையும் போட்டாங்க போல இருக்கு. அது ரீல்ஸ்ல போடுறேன்னு எல்லா சீனையும் தூக்கி போட்டு படமே பார்க்க வச்சிருவாங்க போல இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.